இந்த சோழராணி பத்தி தான் இப்ப எல்லாருமே பேசிட்டு வராங்க. இந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு கண்டிப்பா நியாயம் கிடைச்சே ஆகணும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில உள்ள ஆசாரி காலனியை சேர்ந்தவங்க தான் இந்த 19 வயசாகிற சோழராணி. இந்த பொண்ணோட அப்பா 15 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருக்கிறாரு. அம்மா முருகேஸ்வரி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தூய்மை பணிகளை செஞ்சு இந்த பொண்ணை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த சோழராணி சிவகாசியில உள்ள ஐயனாடார் காலேஜ்ல BCA செகண்ட் இயர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அதோட இந்த பொண்ணு அந்த காலேஜ்ல படிச்ச சீனியர் ஒருத்தரை லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் இந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சு கண்டிச்சிருக்காங்க. அதோட சோழராணி தன் காதலை கைவிட்டதா சொல்லப்படுது. இப்போ ரீசெண்டா இந்த பொண்ணு லவ் பண்ண பையனுக்கு பிறந்த நாளுங்கிறதுனால இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஒரு பழைய போட்டோவை இந்த பொண்ணு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சு நட்பு மனப்பான்மையோட பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதே காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு அந்த போட்டோவை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு காலேஜ் பியூனுக்கு அனுப்பியிருக்கு. அதோட அவரு பிரின்சிபலுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இதனால காலேஜ் பிரின்சிபல் சோழராணியோட அம்மாவை காலேஜுக்கு வர சொல்லி அந்த பொண்ணையும் கூப்பிட்டு கடுமையா கண்டிச்சிருக்காங்க. அதோட இந்த பொண்ணு கிட்ட மறுபடியும் இந்த மாதிரி தவறுகள் நடக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு மன்னிப்பு கடிதமும் எழுதி வாங்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த பொண்ணு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, வீட்டுல தனியா இருந்தப்போ இறந்து போயிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்னு மாணவர்கள்லாம் சேர்ந்து கடுமையா போராடினாங்க. ஆனா இப்போ அந்த போட்டோவை கொண்டு போய் கொடுத்த பொண்ணு, பியூனு, காலேஜ் பிரின்சிபல்னு இவங்க 3 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னதுனால இப்போ போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க.